ரொம்ப குளிரா இருக்கா? செம குளிர். எந்த நாடு இது? எந்த நாடு இது? ஜெர்மன். இப்ப ஜெர்மன்ல வந்து ஸ்னோவா கொட்டுது. அதான் கொட்டுது. ரைட், எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். சரி அண்ணா, அன்னைக்கு முதல்ல இனிய திருமண வாழ்த்துக்கள். அது தம்பி தான் அது. சரியா? அப்ப இன்றைய நாள்ல நிறைய கல்யாணம் நடக்குது, எல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா இப்படி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ரைட், அதே மாதிரி ரொம்ப அழகா இருக்கீங்க ரெண்டு பேருமே. முதல்ல ரெண்டு பேருக்குமே எங்களோட டிஎன்டி சர்ப்ரைஸ் சார்பாக இனிய திருமண வாழ்த்துக்கள். 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் சொல்லி நாங்க வாழ்த்துறோம். சரியா? சாப்பிட்டீங்களா எல்லாரும்? ஐயோ, நாங்க என்ன சாப்பிடல. எப்படி எங்களோட சாப்பிடுவீங்க நீங்க? சொல்லல யாரும் நாங்க வருவாங்க. யாரும் சொல்லல. சொல்லல நீ ஒருத்தரும். இவங்க யாரும் இல்ல, நிறைய பேர் அவ்வளவு ஒரே மாதிரி இருக்காங்க. சரி, ஓகே, கேக்க கொடுத்துருங்க. ஆல்ரெடி நீங்க பெரிய கேக் வச்சிருக்கீங்க. ஆனா நாங்க ஒரு குட்டியா கேக் கொண்டு வந்தோம், ஒரு இதயத்தை கொண்டு வந்தோம். சரியா? ஒரு குட்டி இதயம், ஒரு வெள்ளை இதயம். சரியா? உங்களை ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு வெள்ளை இதயத்தை கொண்டு வந்திருக்கோம். சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃப்ரேம் இருக்கு, இன்னொரு ஃப்ரேம் இருக்கு. சரியா? இதுல வந்து எல்லாருமே இருக்காங்க. சொந்தக்காரர் எல்லாம் இருக்காங்க, பந்தக்காரர் இருக்காங்க, நண்பர்கள் இருக்கணும், தம்பிமார் தங்கச்சிமார் எல்லாரும் இருக்க, ஒரு ஆள் இல்ல. சரி, அதனால நாங்க அவரை கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கு வச்சிருங்க. அண்ணா தம்பி இருக்கா? சரி, தெரியுது யாருண்டு? யாரு? ஊருக்கு எல்லாருக்கும் தெரியுமா? ஓவா. சரி, ஓகே. அப்ப அப்பா வந்துட்டு முக்கியமான தருணம் என்ன? அப்ப அந்த இடத்துல அவர் இல்லைன்னு சொல்லி யாரும் மறந்த கூடாது. சரியா? அதனாலதான் நாங்கள் அவரை கொண்டு வந்திருக்கோம். ஒரு ஃப்ரேம் அடியில் கொண்டு வந்திருக்கோம். சரி, அப்ப அவர் வந்து அவர் உங்களை மாதிரி ஷூ எல்லாம் அடிச்சு லுக்கா இருக்காருன்னு. சரி, கிட்டத்தட்ட அம்மான்னு முகஷை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. அம்மா அப்பாவும் அம்மா செஞ்சவானே பாத்தீங்களா? அம்மாண்ட முகஷேப் இருக்கு, ஆனா அப்பாண்ட லுக் இருக்கு. என்னண்டு குடிச்சா? சரி, ஓகே, நாங்க அடுத்தது கொடுத்துட்டு போயிருவோம். சரியா? சொல்லுங்க, யாரு கொடுத்தது இவ்வளவு? யார் செய்தது? எப்படி? அக்கா தங்கச்சியா? ஷூரா? எத்தனை அக்கா மேர்? எத்தனை பேர் அக்காக்கு? 3 அக்காவும் ஒரு தங்கச்சி. ஒரு மொத்தமா எத்தனை பேருப்பா குடும்பத்துல? சரி, 8 பேர். இந்த சொல்லுவா ரஜினிகாந்த் தெரியுமா, மனுஷ வாழ்ல 8 பிரிச்சு கொண்டு மாதிரி, அந்த மாதிரி 8 இருக்கு. அப்ப கல்யாணம் வர வயசு தான் என்ன, ரொம்ப வேர்க்குது. நான் ரொம்ப நேரம் கலைக்க முடியும். அண்ணா உண்மையிலே பாவம். இதையும் பாத்துருங்க, யாருன்னு தெரியும். அக்கா வாங்க. எங்க பாப்பம்? தனியா பாக்கட்டும் இல்லையா? வாவ், ரைட். இனிய திருமண வாழ்த்துக்கள். அவங்களோட பேரும் போடப்பட்டிருக்கு. கீழே பாத்தீங்கன்னா வாழ்த்துவோர் உங்களுடைய டயானா நிறைய பேர் இருக்கு. அவங்களோட அக்கா மாதிரி தான் நினைக்கிறேன். சரியா? டான்சன், ரொசிட்டா, ஜென்சி, டெனிஸ், ரேகா, சார்லஸ், அவ்வளவு பேரும் கொடுத்தது. மிஸ்ஸஸ் ரொசி தெரியுமா? ரோசி அக்கா, ரொசிட்டாக்காவே எப்படி கூப்பிடுற நீங்க? அவங்க தான் எடுத்து கதைச்சு இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அப்ப டோட்டலா குடும்பமா சேர்ந்து உங்களுக்கு ஆல்ரெடி இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டாங்க இல்லையா? அதே மாதிரி சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு ஆசைப்பட்டாங்க உங்களை மகிழ்விக்கிறதுக்காக. ஹாப்பி தானே? உண்மையா நிறைய அக்கா மாதிரி இப்படி கிடைச்சது பெரிய வரம் தான். எந்த கல்யாணத்துக்கு நான் அவ்வளோ பேரையும் கொஞ்சம் பெரிய கதற்க போறேன். சரி, எனக்கு இந்த மாதிரி பண்ணணும். பண்ணுவீங்களா? சரி, அதுக்கு என்னவா? ரைட், வாழ்த்துக்கள் பிரதர். அக்காக்கள் அண்ணாக்களை தாண்டி இப்ப புது உறவு கிடைச்சிருக்கு. நிறைய மாற்றங்கள் வரணும். அக்கா நிறைய சண்டை போடுங்க, அப்பதான் நிறைய அன்பு கூடும். அப்படித்தானே? ஓமா, அப்ப சண்டை இருக்கு, நடக்க போது அடிபாடு. ரைட், நான் நிறைய நேரம் கதைக்கல, ரொம்ப நேரம் ஆச்சு. வாழ்த்துக்கள் பிரதர். எப்பயும் மகிழ்ச்சியா இருக்கணும். கண்டிப்பா அங்காள பக்கம் வந்தா வாங்க, யாழ்ப்பாண பக்கம். சரியா? வாழ்த்துக்கள். வா, வைட் பண்ணலாம். அடி மாடி மேல மாடி வச்சு மாறளவு